ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 200 மில்லி பால் எடுத்துக்கலாம். நாம் எடுத்துகிட்ருக்க 200 மில்லி பாலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை கடாயில் ஊற்றி பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் திக்காக கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பால் நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 300 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலில் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை பாலில் சேர்த்தவனே பால் இன்னும் திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால், சுகர், கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நல்லா திக்காயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 2 பெரிய மாம்பழங்கள் எடுத்துகிட்ருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலில் இருக்கிற பாலாடையை எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மாம்பழத்தையும் பாலாடையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம், பாலாடை, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்து நல்லா கூலாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றிக்கலாம். பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துகிட்ருக்கனால நம்மளுக்கு 2 கண்டெய்னர் பாக்ஸ் அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து கண்டெய்னர் பாக்ஸை எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஐஸ்கிரீமை திரும்பவும் நல்லா ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஜாரில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதை திரும்ப ஒரு கண்டெய்னர் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டெய்னர் பாக்ஸை ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர் டைட் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி பாக்ஸோட மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசர்லேருந்து 8 மணி நேரம் கழித்து கண்டெய்னர் பாக்ஸை நம்ம எடுத்தாச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஐஸ்கிரீம் சம்மருக்கு சில்லுன்னு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.